சரி, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21 அதிகாரம் 1-13 வசனங்கள் வரை வேகமாக நாம் தியானிக்கும்படி இருக்கிறோம். முதல் காரியமாக 1-3 வசனங்களை நாம் கவனிக்கலாம். வாசிங்க. இயேசு, நல்ல கவனிங்க, எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து, எருசலேமுக்குள்ள அவர் வர்றதுக்கு முன்னாடியே, கிட்ட வருவதற்கு முன்னாடியே 2 சீஷரை கூப்பிடுறார். ஆமென். கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்குள்ளே போங்க, அங்கே 2 கழுதை இருக்கும், கழுதை குட்டி கட்டப்பட்டு இருக்கும், அதை அவிழ்த்து என்ன பண்ணுங்க, என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறான். அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க, எருசலேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை ஆண்டவர் இந்த பகுதியில் நீங்கள் செய்கிறதை நாம் கவனிக்க முடியும். ஆமென். ஆயத்தப்படுகிறான். இந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு இயேசு கிறிஸ்து ஆயத்தத்தோடு காரியங்களை செய்யும்படியாகவே பிரயாசப்படுகிறார். ஆமென். ஸோ 1-3 வசனங்களை கவனித்து பார்ப்பீர்களானால், இன்றைக்கு அந்த நாளில் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு அவர் என்ன செய்கிறார்? முன்கூட்டியே ஆயத்தப்படுகிறார். ஆமென். முன்கூட்டியே என்ன பண்ணுறாரு? ஆயத்தப்படுகிறார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? தேவனை தேடுகிறதுல நீங்களும் நானும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனை தேடுகிறதுல தீர்க்கதரிசிகளோடு ஆண்டவர் பேசுகிறார். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இது தேவனை தேடுகிற ஒரு காலம் என்றுதான் தேவ ஜனங்களோடு கூட ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லா விதங்களிலும் முன்கூட்டியே தன்னை என்ன பண்ணுகிறார்? அவர் ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற தேவனாகவே இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாள் ஊழியம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அவர் தேவ சமூகத்தில் போய் அதிகாலை இருட்டோடு வனாந்தர முகமாக தனிமையாக பிதாவை நோக்கி அவர் ஜெபித்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனுடைய காரியம் என்ன? தன்னை ஊழியத்தில் ஆயத்தப்படுத்தி கொள்ள அவர் ஜெபத்தின் மூலமாய் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணுறாரு? அவர் காத்து கொண்டிருக்கிறார், அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமென். சொல்லுங்க, ஆயத்தம் தேவை. தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நிறைய நேரம் நமக்கு இந்த ஆயத்தம் தான் இல்லை, ப்ரிப்பரேஷன் தான் என்ன பண்ண மாட்டுது, முன்கூட்டியே ஒரு ஆயத்தமான நிலைகள் வர மாட்டுது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய தேடுவதற்கு முன்கூட்டியே சனிக்கிழமையே எல்லாம் ஆயத்தம் பண்ணுறீங்க? ஆலயத்திற்கு போக வேண்டும், தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமை எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறீர்கள்? ஒரு கை தான் உயர்த்தினார், ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். சனிக்கிழமையே ஆயத்தப்படுறீங்களா? ஆயத்தம்னா என்ன பாஸ்டர்? எப்போவும் வழக்கமாக தூங்குற மாதிரி 12 மணிக்கு தூங்குவோம். என்னது? எப்போவும் தூங்குற மாதிரி வழக்கமாக சொல்லுங்க. சில பேருக்கு 12 மணி கூட டைம் பத்தாது பாஸ்டர், அது பாட்டு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதுவா காலையில் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால் எழுந்திருக்கவே முடியல. எங்கே எழுந்திருக்க முடியும்? நீ 1 மணிக்கும் 12 மணிக்கு தூங்கினா காலையில் எழுந்திருப்ப முடியாதே. ஆமென். சனிக்கிழமை ஏன் ஆண்டவர் ஆயத்தம் என்று நம்மையோடு கூட பேசுகிறார்? யூதர்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆயத்தம். என்னது? யூதர்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆயத்தம். எதெல்லாம் செய்யணுமோ எல்லா வேலையும் செய்து முடித்து விட வேண்டும். எங்கெல்லாம் போகணுமோ அதெல்லாம் போய் பார்த்துடணும். யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துடணும். சனிக்கிழமை ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிற ஒரு நாள். அல்லேலூயா. அதுதான் அவங்களுக்கு 7ஆம் நாள். ஆமென். நல்லா கவனிங்க. சனிக்கிழமை எந்த வேலையும் கொடுக்கிறதோ வாங்குறதோ வேறு எந்த வீட்டு வேலையோ வெளியில் போகிற வேலையோ என்ன பண்ண மாட்டாங்க, ஒருத்தர் கூட செய்ய மாட்டாங்க. அப்போது ஆயத்தம் இருந்தது. தேவன் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று முன்கூட்டியே என்ன பண்ணார்? கற்றுக் கொடுத்துருக்கிறான்.
எனக்கு நீங்களும் நானும் எவ்வளவு தேவனை தேடுகிறதுல ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? நிறைய காரணம்லாம் சொல்லலாம். சரி, ட்ரெயின் நீங்கள் போகிறீங்க, 7 மணிக்கு ட்ரெயின் உங்களுக்காக வெயிட் பண்ணுதுன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு போகணும்? எத்தனை மணிக்கு? உண்மையாவா? உண்மையாக சொல்கிறீங்க? 6 மணிக்கு இல்லாமல் போயிடுவீங்க. எப்போவும் சில பேர், ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கடைசி நேரத்தில் அடித்து பிடிச்சி தள்ளிக்கிட்டு தான் என்ன பண்ணோம், போகணும். சில பேர் தான் ரொம்ப பயந்த சுபாவத்தில், ஐயோ 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் என்ன பண்ணிடணும், உட்காரணும். ஆனால் இதே நீங்கள் ஏர்போர்ட்டில் நீங்கள் மற்ற நாடுகளுக்கு போக வேண்டுமானால் கம்பல்சரி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி, நீங்கள் போகிற நேரத்திற்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ளே இருக்கணும். என்னது? அந்த டைமில் போய் இல்லை நான் கரெக்டாக நான் போவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் விஐபி இல்லை. யார் நீங்கள்? விஐபி இல்லை. விஐபியே இருந்தாலும் அவரும் என்ன பண்ணணும், முன்கூட்டியே வரணும் அங்கே. அல்லேலூயா. அப்போது நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை தேடுகிறதுல நிறைய நேரம் நமக்கு என்ன இல்லை, ஆயத்தம் இல்லாமலேயே இருக்கிறோம். ஆண்டவர் தெளிவாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு கூட ஆண்டவர் பேசினார். 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். முதல் காரியத்தை ஆண்டவர் சொல்ற, நீ ஆயத்தப்படு. எல்லாரும் சொல்லுங்க, நீ ஆயத்தப்படு. ஆமென். ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் உங்களோடு என்னோடு ஆண்டவர் பேசுகிறார். நீ முதல்ல ஆயத்தப்படு. தேவனுடைய காரியங்களை, தேவனை தேடுகிறதுல தேவன் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாமே ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். ஆயத்தப்படுங்க. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எந்த ஒரு காரியத்திற்கும் ப்ரிப்பரேஷன் அல்லது முன்கூட்டியே ஒரு ஆயத்தம் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களை நீங்கள் என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அப்படி தானே? சரி, அதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவர் உங்களுக்கு வெகுமதி கொடுக்கணும்னு வராங்க, நல்ல கவனிங்க. உங்களை தேடி வெகுமதி கொடுக்கணும்னு வராங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெகுமதி கொடுக்கணும்னு உங்களை தேடி வந்தாங்கன்னா நீங்களும் நானும் என்ன செய்வோம்? கேட்கல, என்ன பண்ணுவீங்க? உங்களை தேடி வர்றாங்க, வெகுமதி கொடுக்கணும்னு ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வராங்க, என்ன பண்ணணும்? உபசரிக்கணும். வழக்கமாக வாங்க, உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, காபி சாப்பிடுங்க. ஆமென். உபசரிக்கணும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அதை பெற்றுக்கொள்வதற்கு, சரி நான் கிச்சனில் இருக்கிறேன் அப்படியே வச்சுட்டு போயிருங்க, நான் வேலையாக இருக்கிறேன், அழுக்காக இருக்கிறேன், என்னது இப்படி காரணம் சொல்லிக்கிட்டு இருந்து போமானா கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா. நல்லா புரியுதா? ஒன்று உபசரிக்கணும், வர்றவங்கள முதல்ல வரவேற்கணும், வாங்க உள்ள, அப்புறம் உபசரிப்பு. ஆமென். ரெண்டாவது, உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்வதற்கு, அதை வாங்குவதற்கு, கனம் பண்ணுவதற்கு, நன்றி சொல்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும். நம்ம ஆயத்தம் இல்லாமல் அதை அசட்டையாக எண்ணிக்கொண்டு இருப்போமானால் தேவன் அதை விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் பட்டணத்திற்குள்ளே போவதற்கு முன்னாடி அங்கே அந்த நாள் அந்த நேரம் என்ன நடக்கணுமோ அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். ஆமென். தன்னை என்ன பண்ணாரு? பிதாவினுடைய சித்தம் அவர் வாழ்க்கையில் நிறைவேற, அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற முன்கூட்டியே ஒரு ஆயத்த நிலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவே இந்த காரியங்களை செய்யும் போது நீங்களும் நானும் ஏன் செய்யக்கூடாது? ஆமென். அல்லேலூயா.
ஆகவே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு, தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்க, தேவனை தேடுவதற்கு ஆயத்தப்படுங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த காரியங்களை செய்ய விரும்பினாலும் அவைகளை உங்களை நீங்க ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இப்பொழுது வருவாரானா எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இதோ வர ஆண்டவரே, இதோ எண்ணெய் வாங்கிட்டு வந்துடுற ஆண்டவரே, ஒரு கூட்டம் போச்சு. ஆண்டவர் இந்த விளக்கை எடுத்துட்டு வந்துடுற ஆண்டவரே, வீடை பூட்டல ஆண்டவரே, பூட்டிட்டு வந்துடுற ஆண்டவரே, கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணல ஆண்டவரே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வர ஆண்டவரே. ஆமென். பீரோவை பூட்டினா என்னன்னு தெரியல ஆண்டவர், அதையும் நான் பூட்டிட்டு வந்துடுறேன் சொல்லுவீங்க? சொல்லுங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஆண்டவர் வந்தா இப்ப போக முடியும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தா கையை உயர்த்துங்க. எத்தனை பேர் ஆண்டவர் வந்தா போவீங்க? அல்லேலூயா. சில பேர் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வந்துருவாரா, வந்தா என்ன ஆகும், வந்தாதான் தெரியும். ஆமென். திருடனை போல வருவார். ஆகவே ஆயத்தமாயிருங்கள் பைபிள் சொல்லுகிறது. எஜமான் எந்த நேரத்தில் எந்த நாளிகையில் வருவார் என்று நாம் அறியோம். இயேசு கிறிஸ்து எப்பவும் எல்லா விதங்களும் ஆயத்தமாய் இருந்தா. ஆமென். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம் வேகமாய் வாசிங்க. வேகமா போ, நம்ம முதல் குறிப்பிலே இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் சொல்லுகிற காரியம் என்ன? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், வாய்ப்பு இருந்தாலும் இல்லாம போனாலும், தேவன் கொடுக்கிற நேரங்களில் எல்லாம் தேவனுடைய சுவிசேஷத்தை, அன்பை அறிவிப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தேவனுக்காக ஊழியம் செய்யும்படி எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கணும். தேவன் கொடுக்கிற வாய்ப்புகள், தருணங்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆயத்தமாய் இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், ஐயோ எனக்கு தெரியாது. பாட்டு பாடுங்கன்னா, ஐயோ பிரதர் எனக்கு தெரியாது. வாசிங்கன்னா, எனக்கு ஏன் வீட்டில் உட்கார்ந்து வாசி பாருங்க, ஏன் பாடி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. தேவனை ஏன் மகிமைப்படுத்த முடியல? முதல்ல நீ ஆயத்தப்பட்டாதான் உன்னோடு கூட இருக்கிற கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்த முடியும். அதுதான் எசேக்கியேலோடு ஆண்டவர் சொல்றார், உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலனாய் இரு என்று ஆண்டவர் சொல்றார். முதல்ல யாரை ஆயத்தப்படுத்தணும் சொல்லுங்க? என்னன்னு ஆயத்தப்படுத்தணும்? சில பேர் இப்படி செய்வாங்க, எல்லாரையும் முதல்ல ஆயத்தப்படுத்திடுவாங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு, போ போ போ, எல்லாம் செய் இதை பண்ணு அதை பண்ணுன்னு செய்வாங்க. இவங்க மாத்திரம் எப்படி இருப்பாங்க? அல்லேலூயா. என்னது? வீட்டில் ஒருத்தர் இப்படி தான் இருப்பாங்க, எல்லாரையும் கிளப்பி விட்டுருவாங்க, எல்லாம் கிளம்பு கிளம்பு, எல்லாம் செய் எல்லாம் பண்ணுன்னு. ஆனால் இவங்க கடைசியாக பொறுமையாக என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் சொல்றார், இல்லை முதல்ல நீ ஆயத்தப்படு, தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படு, தேவனை தேடுவதில் தேவனுக்காக என்ன பண்ணு, நீ ஆயத்தப்படு. உன் வாழ்க்கையில் ஆயத்தம் ரொம்ப முக்கியம். நீ எந்த காரியத்தை செய்ய விரும்பினாலும், துவங்க விரும்பினாலும், அந்த காரியங்களில் முன்கூட்டி ஆயத்தம் மிக மிக அவசியம். ஆயத்தம் இல்லாமல் நீ இருப்பாயானா ஆண்டவர் வந்துட்டு போயிடுவார். ஆமென். அதற்கு பின்பு ஆண்டவர், நான் ஆயத்தமாக இருக்கிறேன்ப்பா, நான் ரெடி ஆகிட்டேன், மேக்கப்லாம் பண்ணிட்டேன், பரிசுத்த ஆவியை நிரப்பப்பட்டுட்டேன், ஆண்டவரே என்னை கொண்டு போங்கன்னு சொன்னா நிச்சயமாக உனக்கு கதவு திறக்கப்படாது. ஆமென். தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள், நேரங்கள், தருணங்களிலே தேவனை எவ்வளவு வாஞ்சிக்க முடியுமோ, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியுமோ, தேவனுக்காக நீங்கள் நிரப்பப்பட முடியுமோ நிரப்பப்பட்டு விடுங்கள். இனி நாட்கள் செல்லாது, காலம் இல்லை. ஆமென். ஆண்டவர் வந்து போன பிறகு என்ன பரிசுத்த ஆவியில நிரப்புங்க, என் அபிஷேகம் பண்ணுங்க, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லாத. நீ பலனாய் சுகமாய் இருக்கும் போது உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். ஆண்டவருக்காக எழும்பு, ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆயத்தை இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு நாட்களை, நேரங்களை வீணடித்து கொண்டே இருக்காதீங்க. அல்லேலூயா. இயேசு எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருந்தார். ஆமென்.
எருசலேம் பட்டணத்திற்குள்ள போவதற்கு முன்னாடி ஆயத்த வேலையெல்லாம் செய்கிறாரு. கூப்பிடுறாரு 2 பேரை, வாப்பா நான் இதெல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறேன், போ இதெல்லாம் நீ செய். ஆமென். தேவனை மகிமைப்படுத்த ஆயத்தமாக இருங்க. தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருங்க. ஆண்டவருடைய ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக இருங்க. வாய்ப்புகள் தருணங்கள் எப்போ வேணாலும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமென். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சொல்லுங்க, திருவசனத்தை ஜாக்கிரதையா நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளில் எல்லாம் ஆண்டவருடைய அன்பை சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. 2வது காரியம், வேகமாய் கடந்து போகிற 4-5 வசனத்தை வாசிங்க. 21 அதிகாரத்தில் 4-5. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு கவனிங்க, தீர்க்கதரிசியினால். சகரியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகரியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு? கொஞ்சம் கவனிங்க, வாசிங்க. 9:9. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அந்த நாளில் எருசலேம் பட்டணத்தில் நிறைவேறினது. ஆமென். சகரியா தீர்க்கதரிசி எழுதினா. ஆமென். கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் இயேசு என்ன பண்றாரு? பவனி வருகிறான். அது எருசலேம் பட்டணத்தில் இயேசு வரும்போது அது நிறைவேறினது. இந்த காரியங்கள் எல்லாம் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. சொல்லுங்க, நடந்தது. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற வார்த்தைகள், தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். சொல்லுங்க, நிச்சயமாய் நிறைவேறுமா? அல்லேலூயா. அதே தீர்க்கதரிசி ஆபகு தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். வேகமாய் வாசிங்க. நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி வரை. நல்ல கவனிங்க, குறித்த காலத்திற்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் மாறவே மாறாது. ஆமென். குறித்த காலத்திற்கென்று கர்த்தர் உங்க வாழ்க்கையில் தரிசனங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அது தாமதித்தாலும் நிச்சயமாய் நிறைவேறும். தாமதித்தாலும் நிச்சயமா. அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினது, நடந்தது. சொல்லப்பட்டவைகள் அத்தனையும் நடந்தது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் எதெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ, எதெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவான். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் சொன்னால் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். நிறைய நேரம் நம்ம அதை என்ன பண்ணுறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. நடக்குமா நடக்காதா, இது எப்படி நடக்கும், இது என்ன ஆகும், என்ன செய்கிறது, பல யோசனையிலே நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், அது தாமதித்தாலும் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். தாமதித்தாலும் நிச்சயமா. சில பேர் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புறதுனால தாமதித்து கொண்டே இருக்கிறார். தாமதம் வருதான், ஆண்டவருக்குள்ள நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை, நீர் பெருசா எனக்கு செய்ய போறீங்க. ஆண்டவரை, உங்க நாமத்தை நான் உயர்த்த போறேன். ஆண்டவரை, நீங்க அப்படி சொல்லும் போதெல்லாம் கர்த்தருடைய மகிமை நீங்களும் நானும் காண முடியும். ஆமென். ஒரு நாளும் தேவன் நமக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை, வாக்குத்தத்தங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு என்னோடு அவர் சாதாரணமாக வார்த்தையெல்லாம் கொடுக்கல. நீ எதை குறித்து வாஞ்சியோடு பாரத்தோடு தேவ சமூகத்தில் கேட்கிறாயோ அதை சார்ந்தே தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்க.
அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அவருடைய வாக்குத்தத்தங்களை நம் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இரண்டாவது காரியம் மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் அல்லது தீர்க்க தரிசி சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எப்படி நிறைவேறினதோ அப்படியே நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் எதெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அப்படியே என்ன பண்ணுவார்? நிறைவேற பண்ணுவார். பாஸ்டர், நான் எதையுமே நான் இன்னும் ஆண்டு விட்டையும் பெற்றுக்கொள்ளவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார், தருணங்களை கொடுக்கிறார். ஆண்டவரோடு நெருங்கி வாங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவர் எனக்கென்று நீர் என்ன வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறீர், என்னோடு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தைகள் வைத்திருக்கிறேன்னு சொல்லி என்ன தரிசனம் ஆண்டவரை நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் அவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுக்கும்படி விரும்புகிறார். நம்ம கேட்க மாட்டோம், அதனால் அங்கேருந்து எதுவும் நம்ம என்ன பண்ணலை, இன்னும் பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். அல்லேலூயா. கேட்டு பாருங்க, வாக்குத்தத்தங்களை தரிசனங்களை எனக்கு கேட்டு பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். வாசிங்க அதே பகுதியில் வேகமாக 6 to 9 வசனங்கள் வரை. விரித்தார்கள். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் கவனிக்கும் போது ஒரு தற்காலிகமான ஒரு புகழ்ச்சி. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பவனியா எருசலேமை நோக்கி உள்ள வராரு என்பதை புரியாமலேயே ஒரு கூட்டம் இவரை தீர்க்கதரிசியாவே பார்த்து இவர் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் புகழ்ந்து உன்னதத்தில் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் புகழ்ந்து அவரை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸோ இந்த பகுதியில் நீங்கள் கவனித்து பாருங்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவரை என்ன பண்ணுறாங்களா, புகழ்ந்து உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. சொல்லுங்க, இந்த புகழ்ச்சி தற்காலிகமானது. இந்த புகழ் என்னது? நீங்களும் நானும் தேவனை எவ்வளவு புகழ்கிறோம்? தற்காலிகமா, ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் 1 மணி நேரம். ஆமென். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சில பேர். அல்லேலூயா. நம்முடைய புகழ் எல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் தான். தேவனை பாடுறது, துதிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, தேவனை மகிமைப்படுத்துவதெல்லாம். அல்லேலூயா. ஆனால் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இந்த புகழ்ச்சி, இந்த ஆராதனை, இந்த கனம், இந்த மகிமை எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியல. அல்லேலூயா. ஸ்பெஷல் டைம், ஸ்பெஷல் ஈவென்ட், ஃபெஸ்டிவல், விசேஷமான நாட்கள், விசேஷமான காரியங்கள், திருவிழாக்கள், அந்த நேரம் மாத்திரம் ஆடல், பாடல், துதி, சத்தம் எல்லாம் வருது. மற்ற நாளில், மற்ற நேரங்கள்லாம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகம் அப்படிதான் இருக்கிறது. நீங்களும் நானும் தேவனை எல்லா நேரமும் எல்லா நாளும் புகழ்கிறோமா, துதிக்கிறோமா? தாவீதுக்குள்ள ஒரு அனுபவம் அதுதான். இன்பமானாலும் துன்பமானாலும் வேதனையானாலும் என்ன சூழ்நிலையானாலும் அவர் சொல்ற, நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும். சொல்லுங்க, எப்பொழுதும். தற்காலிகமாக ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, சண்டே மாத்திரம் இல்லை. ஆராதனை, ஆராதனை, துதி, துதி, புகழ், ஆண்டவரே கனம் சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல. ஆமென். தற்காலிக புகழ்ச்சியை மாத்திரம் நாம் செய்துவிட்டு போகிறவளா இருக்கக்கூடாது. ஒரு கூட்டம் இதுலேயே ஆலயத்திலையும் போய் என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே பாடிக்கிட்டே போகிறாங்க, ஆலயத்து உள்ளேயும் பாடுறாங்க. ஆமென். ஒரு கூட்டம் வெளியில் பாடுது, ஒரு கூட்டம் ஆலயத்து உள்ளேயும் பாடுது. அல்லேலூயா. என்ன பாடுறாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஆமென். இவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், இவரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் ஆராதனைக்கும் பாத்திரர் என்று சொல்லி தேவனை புகழ்ந்து பாடுகிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையானவளே, உங்கள் புகழ் எப்படி இருக்கு?
தேவனை எல்லா நாளும் எல்லா நேரம் புகழ்கிறோமா, அல்லது வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து புகழ்கிறோமா? சில பேருக்குலாம் எப்பவும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கணும், நிகழ்ச்சிகள் கிராண்டாக ஏதாவது நடந்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்க வந்து ஏதோ நீரோட்டமாக உயிர் உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்றதே தெரியும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி வெறும் தற்காலிகமான புகழ்ச்சியை மாத்திரம் ஆண்டவரை கொடுத்து விட்டு நீங்கள் போய் கொண்டு இருப்பீங்கன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த நன்மை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே எல்லாம் தற்காலிகம். ஆமென். அது உடனே மாறிவிடும். நல்ல கவனிங்க. இதே ஜனம் உன்னதத்தில் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடின இதே ஜனம் கொஞ்ச நேரம் இப்போ தானே சொன்னேன், அடுத்து இதே ஜனம் அடுத்த நிலையில் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு வருவதற்கு முன்னாடி இவனை சிலுவையில் அறையும் என்று சொன்ன ஒரு கூட்டமாகவும் இருக்கிறது. ஆமென். உன்னதத்தில் ஓசன்னான் பாடினது ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறது. ஆமென். சில நேரம் இதே துதிக்கிற வாயில என்ன வருது? துதிக்கிற நம்முடைய வாயில என்ன வருது? சபித்தலும் வருது. சரி, நீங்கள் நான் எவ்வளவு துதிக்கிறோம்? திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எவ்வளவு துதிக்கிறீங்க? எவ்வளவு தேவனை புகழ்கிறீர்கள்? தேவனை எவ்வளவு மகிமைப்படுத்துறீங்க? ஆண்டவரே உமக்கு மகிமை, ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி எத்தனை தடவை நாம் அவரை புகழ்கிறோம், எத்தனை தடவை அவரை நாம் நோக்கி பார்க்கிறோம். அதனால தான் சொன்னேன், தற்காலிகமான புகழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து தலையை காட்டிட்டு, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டவரேன்னு புகழ்ந்து பாடிட்டு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், போய் தானே சொல்றோம். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அன்பு கூறவும் இல்லை. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ரொம்ப அமைதியாகவே இருக்கிறீங்க. அன்பு கூறவும் இல்லை, புகழவும் இல்லை, தேவனை மகிமைப்படுத்தவும் இல்லை. ஆண்டவர் நம்மளை பார்த்தெல்லாம் கேட்பார், இது என்ன, இது ஒன்றும் புரியலையே. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து பாடுது, மகிமைப்படுத்துது, புகழ்து, ஆண்டவரே ஆண்டவரும் கூப்பிடுது, மற்ற நாள்லாம் மற்ற நேரம்லாம் என்ன பண்ணல சொல்லுங்களேன். கூப்பிடலையே, என்னை தேடலையே, என்னை துதிக்கலையே, ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? தற்காலிகமான புகழ்ச்சியிலிருந்து வெளில வாங்க. வெறும் ஃபெஸ்டிவல் டைமு, முக்கிய நாள், திருவிழாக்கள் டைமில் மாத்திரம் நான் வந்து ஆண்டவரை பாடுவேன், நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லாதீங்க. எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, ஆமென், எல்லா நாட்களும் எல்லா நேரங்களும் தாவீதை போல என்ன பண்ணுங்க, எக்காலத்திலும் அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் சொல்லுங்க நாவிலே இருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் இருக்கா? நம்மெல்லாம் மாறுகின்ற